ஜான் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் முக்கிய பொறுப்பில் வேலை செய்கிறார். மாலை 4 மணி இருக்கும். கையில் ஒரு காஃபியை வைத்துக்கொண்டு எதையோ ஆழமாக சிந்தித்து கொண்டிருந்தார். திடீரென ஒரு ஃபோன் கால். ஃபோனை பார்த்தால் அவருடைய மேனேஜர். இவர் ஏன் இப்போ கால் பண்ணுறாரு என்று யோசித்து கொண்டே ஃபோனை எடுத்து குட் ஈவினிங் சார், சொல்லுங்க என்று சொல்ல, மறுமுனையில் அவருடைய மேனேஜர், ஜான், ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட் விஷயமா கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க, நான் அனுப்புகிற லொக்கேஷனுக்கு சரியாக 6 மணிக்கு வந்துருங்க, மற்றதை நான் நேரில் சொல்கிறேன் என்றார். உடனே ஜானும் ஓகே சார், ஐ வில் மீட் யூ அட் 6 என்று சொல்லி ஃபோனை வைத்தார். பின்பு ஜான் மேப்பில் அந்த லொக்கேஷனை போட்டு ஜிபிஎஸ் சிஸ்டம் சொல்வது போலவே டேர்ன் லெஃப்ட், டேர்ன் ரைட் என்று காரை டிரைவ் செய்து கடைசியில் மேனேஜர் சொன்ன அந்த லொக்கேஷனுக்கு சென்றடைந்து விட்டார். இப்படித்தான் நாமும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போவதற்கு ஜிபிஎஸ்ஸை பயன்படுத்தி சரியாக அந்த லொக்கேஷனுக்கு சென்று விடுகிறோம். சரி, இப்பொழுது நம்முடைய கைகளில் டெக்னாலஜி இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு ஜிபிஎஸ் உதவியோடு நாம் போக வேண்டிய இடத்திற்கு போய்விடுகிறோம். முன்பு போல பேப்பரில் அட்ரஸை எழுதி வைத்துக்கொண்டு, சார் இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது கொஞ்சம் சொல்லுங்கள் என்று யாரிடமும் கேட்பதில்லை. ஆனால் பல 1000 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய முன்னோர்கள் நெடுந்தூர பிரயாணமாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கப்பலில் போகும்போது எப்படி வழியை கண்டுபிடித்திருப்பார்கள்? எப்படி போயிருப்பார்கள்? நட்சத்திரங்களை வைத்து வழி கண்டுபிடித்தார்கள் என்று சிலர் சொல்லுகிறார்களே, இதெல்லாம் உண்மையா என்று பல விஷயங்களை அலசுகிறது இந்த வார வேதமும் விஞ்ஞானமும். நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறபடி ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், வானத்தையும் பூமியும் ஆகாய விரிவையும் இப்படி பல விஷயங்களையும் கர்த்தர் சிருஷ்டித்தார். அதில் 14வது வசனம் இப்படி சொல்கிறது, பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். இந்த வசனத்தை சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தர் நட்சத்திரங்களை அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் படைத்திருக்கிறார். நட்சத்திரம் என்று சொன்னவுடன் வேதத்திலிருந்து நம்முடைய நினைவுக்கு வரும் சம்பவம் என்ன தெரியுமா? ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்தான். பின்பு சாஸ்திரிகள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரத்தை பின்தொடர்ந்தார்கள் என்பது நாம் அறிந்ததே. இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நட்சத்திரம் காணப்பட ஒரு காலம் இருக்கிறது என்பது வேத வசனத்தின் மூலம் உறுதியாகிறது. சரி, நட்சத்திரங்களை குறித்து விஞ்ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்ப்போமா? நட்சத்திரங்களின் பயன்பாடுகள். நட்சத்திரங்கள் பல்வேறு வகைகளில் மனித குலத்திற்கு பயனுள்ளதாக இருக்கின்றன. அவற்றின் முக்கிய பயன்பாடுகள்: வழி செலுத்தல், அதாவது நேவிகேஷன். கிமு 2000ஆம் ஆண்டு பழங்கால கடலோடிகளும் பயணிகளும் நட்சத்திரங்களை பயன்படுத்தி திசைகளை கண்டறிந்தனர். அவர்கள் நார்த் ஸ்டார் என்றும் பொலாரிஸ் மற்றும் சதன் கிராஸ் போன்ற நட்சத்திரங்களை திசைகளுக்காக பயன்படுத்தினார்கள். கிபி 1743ஆம் ஆண்டு தோபியஸ் மேயர் எனும் கணிதவியலாளர் வானியல் மூலம் கப்பல் வழி செலுத்தல் மற்றும் அதனை மேம்படுத்தும் முறைகளையும் உருவாக்கினார். காலக்கணிப்பு, டைம் கீப்பிங் அண்ட் கேலண்டர்ஸ். கிமு 700ஆம் ஆண்டு பாபிலோனியர்கள் நட்சத்திர இயக்கங்களை பயன்படுத்தி மாத கணிப்புகளையும் நாட்காட்டிகளையும் உருவாக்கினார்கள். கிமு 3000ஆம் ஆண்டு பழைய எகிப்தியர்கள் சீரிஸ் நட்சத்திரத்தின் அடிப்படையாக நாட்காட்டிகளை உருவாக்கினார்கள். மேலும் எகிப்தியர்கள் நைல் ஆற்றின் வெள்ளப்பெருக்கு சீரிஸ் நட்சத்திர தோன்றுதலுடன் தொடர்புடையது என்பதையும் கண்டறிந்தார்கள். ஜிபிஎஸ் அண்ட் சேட்டலைட்ஸ். ஜிபிஎஸ் தொழில்நுட்பமும் நட்சத்திர வழி செலுத்தல் முறைகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. விண்வெளி ஆராய்ச்சியிலும் சேட்டலைட்ஸ் தங்கள் பாதையை சரி செய்வதற்கு நட்சத்திரங்களை மையமாக கொண்டு செயல்படுகின்றன. நவீன ஜிபிஎஸ், விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் சேட்டலைட்ஸ் எல்லாம் கிரிகோரியன் கேலண்டரை அடிப்படையாக கொண்டு இயங்குகின்றன. ஜிபிஎஸ் உருவாகும் முன் கடலோடிகள், பயணிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டுதான் தங்கள் திசைகளை கண்டறிந்தார்கள். இதை செலஸ்டியல் நேவிகேஷன் என குறிப்பிடுகிறார்கள். நட்சத்திரங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எந்த இடத்தில் தோன்றுகின்றன என்பதை கணித்து பயணிகள் நேரத்தையும் திசையையும் கண்டுபிடித்தனர். இந்த பழங்கால வழிகள் ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தின் முன்னோடி என கூறலாம்.
ஜிபிஎஸ் அமைப்பு 24க்கும் மேற்பட்ட சேட்டலைட்ஸை கொண்டுள்ளது. இவை விண்வெளியில் நிரந்தரமாக சுற்றி வரும் செயற்கை நட்சத்திரங்கள் போல செயல்படுகின்றன. எனவே ஜிபிஎஸ் சேட்டலைட்ஸ் நட்சத்திரங்களைப் போல வழி செலுத்தும் கருவியாக செயல்படுகின்றன. ஸ்டார் நேவிகேஷன் என்பது பயணிகள் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட நட்சத்திரங்களை பயன்படுத்தி தங்கள் இருப்பிடத்தை கண்டறிவது. அதே போலத்தான் ஜிபிஎஸ் சாதனமும் குறைந்தது 4 ஜிபிஎஸ் சேட்டலைட்டுகளிடமிருந்து தகவல்களை பெற்று நேவிகேஷன் முறையை செயல்படுத்துகிறது. அப்படியானால் நட்சத்திரங்களின் நிலையான இடம், இயக்கம் மற்றும் அமைப்பை ஒத்து சேட்டலைட்ஸ் இயக்கம் காணப்படுகிறது. மேலும் ஜிபிஎஸ் செயல்முறைகள் நட்சத்திர வழி செலுத்தலில் பயன்படுத்திய அதே கணித முறைகளைத்தான் பயன்படுத்துகின்றன. இவற்றையெல்லாம் வைத்து பார்த்தால் நட்சத்திரங்கள் இல்லை எனில் நாம் தற்போது பயன்படுத்தும் ஜிபிஎஸ் முறை கூட உருவாகி இருக்காது என்றே சொல்லலாம். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நட்சத்திரங்கள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிப்பதற்காகவும் இருக்கிறது. இந்திய விண்வெளி வீரரான ராகேஷ் சர்மா 1984ஆம் ஆண்டு விண்வெளிக்கு சென்றார். இவர் விண்வெளிக்கு செல்வதற்கு பல ஆண்டுகள் முன்பாகவே யூரி கேகரின் போன்ற பலர் விண்வெளிக்கு சென்றிருக்கிறார்கள். அவ்வளவு ஏன், சமீப காலத்தில் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலிருந்து பூமிக்கு வர முடியாமல் பல சவால்களை சந்தித்த சுனிதா வில்மோர் என்பவர்களை நாம் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. சரி, 1961ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை பல விண்வெளி வீரர்கள் பூமியிலிருந்து விண்வெளிக்கு பல காரணங்களுக்காக போக்கும் வரத்துமாய் இருக்கிறார்கள். இவர்களில் சிலர் ஆச்சரியப்பட்டு சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? விண்வெளியிலிருந்து நாங்கள் பூமியை பார்க்கும்போது பூமி அந்தரத்தில் தொங்குகிறது அல்லது மிதக்கிறது என்று. அது எப்படி எந்தவித பிடிமானமும் இன்றி பூமி அந்தரத்தில் தொங்க முடியும்? எப்படி இது சாத்தியம்? இதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? இப்படி பல விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். பூமி என்பது சூரிய மண்டலத்தின் 3வது கிரகமாகும் மற்றும் இதுவரை அறிவியல் கண்டுபிடித்த உயிர் வாழக்கூடிய ஒரே கிரகமாகும். இது சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது என கூறப்படுகிறது. பூமியின் தனித்தன்மை அதன் வளமான வளிமண்டலம், நீர் மற்றும் வாழக்கூடிய சூழல் ஆகியவைகளால் நிர்ணயிக்கப்படுகிறது. பூமி விண்வெளியில் மிதப்பது என்பது உண்மையில் அது சூரியனை சுற்றி ஒரு நெடுங்கால பயணத்தில் இருப்பதாலேயே ஆகும். சூரியனின் ஈர்ப்பு விசை பூமியை தனது பாதையில் நிலைத்திருக்க உதவுகிறது. நியூட்டனின் ஈர்ப்பு விசை விதியின்படி ஒரு பொருள் வேகமாக செல்லும்போது அது ஏதாவது ஒரு பெரிய ஈர்ப்பு விசையின் தாக்கத்தில் இருந்தால் நேராக விழாமல் வளைந்து ஒரு சுற்றுப்பாதையில் பயணிக்கும். இதுதான் பூமி சூரியனை சுற்றுவதற்கான காரணம். அதேபோல நிலாவும் பூமியின் ஈர்ப்பு விசையால் அதன் சுற்றுப்பாதையில் இருக்கிறது. விண்வெளியில் காற்று போன்ற தடைகள் எதுவும் இல்லை. எனவே ஒரு கோள் முறையின் பாதையில் பொருட்கள் சீராக செல்ல முடியும். இதனால்தான் பூமி வெறும் வெளியில் மிதப்பது போல தெரிகிறது. பூமி விண்வெளியில் மிதப்பது என்பது பல்வேறு விஞ்ஞானிகளால் காலப்போக்கில் கண்டுபிடிக்கப்பட்டது. பண்டைய காலங்களில் பூமியை பற்றிய எண்ணங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். மிக பழமையான நாகரிகங்கள், குறிப்பாக இந்திய, கிரேக்க மற்றும் மெசபடோமிய மக்கள் பூமி எதையோ ஆதரவாக வைத்து நிற்கிறது என்று நினைத்தனர். கிரேக்க தத்துவ ஞானியான பித்தகோரஸ் கிமு 3வது நூற்றாண்டில் பூமி ஒரு கோளமாக இருக்கிறது என்று கூறினார். அரிஸ்டாட்டில் கிமு 4ஆம் நூற்றாண்டில் பூமியின் நிழல் சந்திர கிரகணத்தின் போது வட்டமாக தெரிகிறது என்பதால் அது ஒரு கோளம் என்று நம்பினார். நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் 1543ஆம் ஆண்டு சூரிய மைய கோள் முறை பற்றி விளக்கினார். அதாவது பூமி சூரியனை சுற்றும் ஒரு கிரகம் என்பதை நிறுவினார். கெப்லர் மற்றும் கலீலியோ 1600ஆம் ஆண்டு தொலைநோக்கியின் உதவியால் இது சரி என்பதற்கான ஆதாரங்களை வழங்கினார்கள். சர் ஐசக் நியூட்டன் 1687ஆம் ஆண்டு ஈர்ப்பு விசை விதியை லா ஆஃப் கிராவிடேஷன் கண்டுபிடித்த போது பூமி விண்வெளியில் எதுவும் இல்லாமல் மிதப்பது சாத்தியமா என்பதை அறிவியல் ரீதியாக புரிந்து கொண்டோம். 20ஆம் நூற்றாண்டில் அப்போலோ விண்வெளி பயணங்கள் மற்றும் சேட்டலைட்ஸ் மூலம் பூமி விண்வெளியில் மிதப்பது என்ற விஷயம் தெளிவாக உறுதிப்படுத்தப்பட்டது. பண்டைய காலங்கள் முதல் நவீன காலங்கள் வரை பூமி விண்வெளியில் மிதப்பது என்பதை அறிவியல் முறையில் மனிதர்கள் கண்டுபிடித்து உறுதிப்படுத்தினர். பூமி அந்தரத்தில் மிதக்கிறது என்பது தொடர்பான கருத்துக்களும்
ஆய்வுகளும் சான்றுகளும் கடந்த 1700 வருடங்களாகத்தான் தரப்பட்டிருக்கின்றன. ஆனால் இதற்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே வேதத்தின் மிக பழமையான புத்தகமான யோபுவில் பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த வசனத்தை பார்க்கலாம். யோபு 26:7. அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். இதைத்தான் மனிதர்கள் அவ்வப்போது உறுதிப்படுத்தினார்களே தவிர அவர்கள் ஒன்றையும் சிருஷ்டிக்கவும் இல்லை, உருவாக்கவும் இல்லை என்பதை நாம் மறந்துவிட முடியாது. பித்தகோரஸ், அரிஸ்டாட்டில், ஐசக் நியூட்டன் என நூற்றுக்கணக்கான விஞ்ஞானிகள் விண்வெளியை பற்றியும் பூமியை பற்றியும் பல தகவல்களை சேகரித்து பூமி அந்தரத்தில் தொங்குகிறது என்பது தொடர்பான உண்மைகளை கூறியிருக்கிறார்கள். மனிதன் என்னதான் முயற்சி செய்து பல ஆராய்ச்சி முடிவுகளை கொண்டு வந்தாலும் கர்த்தர் ஏற்கனவே பூமியில் உருவாக்கி வைத்திருக்கிற காரியங்களை தான் கண்டுபிடித்தது போல கண்டுபிடித்து சொன்னாலும் இவை அனைத்தும் வேதத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்டவைகளே. வேதம் சத்தியம், சமூலமும் சத்தியம். மீண்டும் இதே போல வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வணக்கம்.